நான் உங்கள் ஜோதிடர் சந்தோஷ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எதிரிகள் தொல்லை யாருக்கு இருக்கும் அதிகமா, அதுல இருந்து நான் எப்படி தப்பிச்சுக்கிறது, நேர்முகமான எதிரிகள், நேரா சண்டை போடுறவங்க, மறைமுகமா முதுகுல குத்துறவங்க யாராரு அப்படின்றத போய் சொல்ல போறேன். இதுக்கு எந்த வீடு காரணமா இருக்கு அப்படின்னா, உங்க ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, லக்னம் அதுல இருந்து 6வது வீடு எதிரியை குறிக்கிற ஸ்தானம். அதே 6வது வீடு கடன், டிவோர்ஸ், கோர்ட் வழக்குகள் இதெல்லாம் குறிக்கும். ஆல்ரெடி நான் இந்த கடன் தொல்லையில இருந்து எப்படி மீள்றது, டிவோர்ஸ் ஆகாம லைஃப் எப்படி காப்பாத்திக்கிறது அப்படின்னு 2 வீடியோ பண்ணியிருக்கேன். அது நீங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, கமிங் டு த பாயிண்ட். இப்போ எனக்கு எதிரி யாரு, நான் எப்படி என்னை காப்பாத்திக்கிறது, அவங்க எனக்கு மறைமுகமா சூழ்ச்சி பண்றாங்க. இப்ப நம்ம வாழ்க்கை வாழறோம் அப்படின்னா, மற்றவங்களால நிறைய பிரச்சனைகள் வரும். அதனாலே நமக்கு மன உளைச்சல் அதிகமாகும். ஸோ நீங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 6ஆம் பாவம், இந்த 6க்குரிய கிரகம், இன்கேஸ் உங்க ஜாதகத்துல நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் சரி, 6க்குரிய கிரகம் 4வது வீட்டுல நிக்குது அப்படின்னா, 4வது வீடு எதை குறிக்கும் அப்படின்னா, உங்களுடைய அசையும் சொத்து, அசையா சொத்து, அது 4வது வீடு. நீங்க இருக்கிற வீடு அது 4வது வீடு. ஸோ 4வது வீட்டுல 6க்குரிய கிரகம் உட்காருது அப்படின்னும் போது, உங்களுடைய சொத்து பிரச்சனை நிறைய இருக்கும். சொத்துல வில்லம் அதிகமா இருக்கும். கோர்ட்டு கேஸு, யாராவது உங்க சொத்து மேல கேஸ் போட்டுருவாங்க. சிவில் கேஸ் இழுத்துரும், பல வருஷம் இருக்கும். அந்த மாதிரி ஆயிடும். இது ஒரு பலன். நெக்ஸ்ட் 6க்குரிய கிரகம் 7ல இருந்துச்சு அப்படின்னா, முதல் எதிரி உங்களுடைய களத்திரம். ஸோ அதுல நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் உருவாயிடும். டிவோர்ஸ், கோர்ட்டு கேஸு, சண்டை, அதாவது மனைவி வழி உறவினர்கள் கூடயும், கணவன் வழி உறவினர்கள் கூடயும் சண்டை சச்சரவுகள், வம்பு தும்பு, வாக்குவாதம் இந்த மாதிரி நடக்கும். இது 6க்குரிய கிரகம் 7ல் இருந்தா. அதே மாதிரி 6க்குரிய கிரகம் 12ல் இருந்தால், அதாவது இந்த 12th ஹவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹிடன் எனிமீஸ், உங்களுக்கு யார் சூழ்ச்சி பண்றாங்க அதிகமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவம். இப்ப இந்த 6வது வீடு பாத்தீங்கன்னா உங்களுடைய நேரா சண்டை போடக்கூடிய எதிரிகள், இதை சொல்லக்கூடிய பாவம். இப்போ 6க்குரிய கிரகம் 12ல போய் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 12ல மறையிறது அது யோகம் தான். இருந்தாலும் ஹிடன் எனிமீஸும் நேர்முகமான எதிரிகளும் ஒன்னாயிடுறாங்க. ஸோ உங்களால யாரு உங்களுக்கு சூழ்ச்சி பண்றாங்க, யாரு நேரா சண்டை போடுறாங்க அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடும். இது ஒரு ஆபத்தான ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் 6க்குரிய கிரகம் 2வது வீட்டுல உட்காருது அப்படின்னா, நிறைய குடும்பத்துல சண்டை சச்சரவுகள், வம்பு தும்புகள், நிறைய ஆர்கியூமெண்ட்டை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடும். இது நீங்க பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரே ரெமெடி என்னன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 6க்குரிய கிரகம் 6லயே உட்காருது அப்படின்னா, இது ரொம்ப ஆபத்தான அமைப்பு. ஏன் அப்படின்னா, 6th லார்ட் தான் உங்களோட எனிமி எனிமியோட ஹவுஸ்லயே உட்காராரு அப்படின்னா உங்களுடைய எனிமிஸ் பவர் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது நீங்க யார்கிட்டயுமே வாய் கொடுக்காதீங்க, சண்டை போடாதீங்க. யாருன்னா எதனா பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா நீங்க போயிட்டு முறைச்சிட்டு நின்னீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. சண்டையில உங்களால ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா எனிமி பவர்ஃபுல். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதே 6க்குரிய கிரகம் 5ல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட எனிமிஸால உங்களுக்கு தொந்தரவே கிடையாது. அப்படியே மீறி தொந்தரவு பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்களோட பலம் இழந்துடும். ஸோ நீங்க பவர்ஃபுல்லா இருக்கீங்க. ஏன்னா 5th ஹவுஸ் 6th-க்கு 12th ஹவுஸ். ஸோ லாஸ் ஆஃப் யுவர் எனிமீஸ். ஸோ 6க்குரிய கிரகம் 5ல் நிற்குது அப்படின்னா நீங்க பவர்ஃபுல். விரோதிகள் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் சரி, எவ்வளவு உங்களை எதிர்த்தாலும் சரி, அவங்களால உங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்த 6 கூடிய கிரகம் வந்து எந்த நட்சத்திரத்துல நிக்குது அதை வந்து பாருங்க. எந்த நட்சத்திரத்தோட சாரத்தை வாங்கியிருக்கு அதை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 100% துல்லியமா நீங்க வந்து பலன்களை வந்து ஆராய்ச்சி பண்ணலாம். இதுக்கு பரிகாரம் கண்டிப்பா இருக்கு. பொதுவாகவே எதிரிகள் தொல்லை இருந்தால் நீங்க வந்து நரசிம்மரை வழிபடுங்க. அப்புறம் வந்து சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்க. ஆஞ்சநேயரை வழிபடுங்க. இந்த 3 தெய்வமும் வந்து எதிரிகளை வந்து வந்தாடக்கூடிய தெய்வம். அதாவது நீங்க வந்து எதிரி வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்லாம் வேண்டாதீங்க. இந்த மாதிரி எதிரிகள் தொல்லை அதிகமா இருக்கு, நான் வந்து அதுல இருந்து மீண்டு வந்துடணும், அவங்க வந்து என் வழிக்கு வரக்கூடாது, அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும், அதே மாதிரி நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன். ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்க. எதிரிகள் தொல்லை எதனால வருது, வம்பு தம்பு வழக்கு எதனால வருது, அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. எந்த கிரகம் காரணமா இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுக்குரிய பரிகாரங்களை பண்ணுங்க, ரெமிடிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வரும். ரொம்ப ரொம்ப நன்றி. குருவே சரணம்.